ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூரண கொழுக்கட்டை செய்யலாம் வாங்க. காஞ்ச அரிசி மாவு இருக்கு இல்லையா, அந்த அரிசி மாவு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அது வானல் நல்லா சூடானது நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அது அப்படியே மாவு உதிரி உதிரியாக வரும். அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. அதில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய், ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த தண்ணியை இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுக்கணும். வேணுன்ற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது காஞ்ச மாவுன்றதுனால தண்ணி நிறையா இழுக்கும். வறுத்துட்டோம் வேறு, அதனால் தண்ணி தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு திட்டமாக ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் இருக்க உப்பு, நல்லெண்ணெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா தண்ணி வேணும்னா கொஞ்சம் கொதிக்க வச்சு ஊற்றிக்கலாம். திட்டமாக ஊற்றிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு சின்ன தட்டில் 2 பக்கமும் தெரிகிற மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இந்த கவரில் இந்த உருண்டையை எடுத்து வச்சு நல்லா அழுத்திக்கோங்க. ஒரு டபரா, அடியில் தட்டையாக இருக்கக்கூடிய ஒரு டபரா ஒன்று எடுத்துகிட்டு அதால் ஈவனாக இது பண்ணிங்கனாலே நல்ல ஷேப்பு ரவுண்டாக அழகாக வந்துடும். இப்போ பூர்ணம் நான் 2 விதமான பூர்ணம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயும் வெல்லமும் கலந்தது, மல்லாட்டை பயிரும் தேங்காயும் கலந்தது. நான் முதல்ல தேங்காய் பூர்ணம் வச்சுருக்கேன். இது மாதிரி வச்சுட்டு இந்த கவரை 2 ஈவனாக இருக்க மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நல்லா ஓரத்தில் அழுத்தி விட்டுருங்க. அழுத்திட்டு ஒரு டிஃபன் டப்பா, ஷார்ப்பாக இருக்கக்கூடிய டிஃபன் டப்பா வச்சு இது மாதிரி அழுத்துனீங்கன்னா இது மாதிரி வந்துடும். பார்க்குறதுக்கே ஒரே மாதிரி தெரியும். உங்களுக்கு பார்க்கும்போது அழகாக தெரியும். விண்டு போகாமல் இருக்கும் கொழுக்கட்டை. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம். அந்த கீழே தட்டையாக இருக்கிறது நல்ல தட்டையாக இருந்துச்சுன்னா தான் அந்த ஓரத்துலலாம் வெடிப்பாக வராமல் இருக்கும். அதனால் நீங்கள் கீழே தட்டையாக இருக்கிற மாதிரி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் சரி, தட்டையாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. இந்த பூரணம் எப்படி செய்கிறது அப்படின்னா, நான் 1 கப்பு தேங்காய், 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கிட்டேன். தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3/4 கப்பு வெல்லத்தை வானலில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்கட்டுன்னு இந்த தேங்காவை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நேரம், உடனே அது ஒரு மாதிரி முதிர்ந்த மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் நேரம் நீங்கள் இதுவானதுமே உடனே நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடணும். அதில் ஒரு சிட்டிகை ஏலக்காய் போட்டு இறக்கிடணும். அதே மாதிரி தான் மல்லாட்டை பூர்ணமும். இந்த மல்லாட்டை பூர்ணம் வறுத்துக்கோங்க. மல்லாட்டை நல்லா வறுத்து 1-2 மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க. தேங்காய் வெல்லம் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. நான் 1 கப்பு மல்லாட்டை பயிர்னா 3/4 கப்பு வெல்லம் போட்டிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அது மாதிரி மிக்சியில் 1-2 போட்டு அடிச்சுட்டு இந்த வெல்லத்தையும் போட்டு அது கூட அடிச்சிங்கனாக்கா பொலன்னு அப்படியே இந்த மல்லாட்டை பூர்ணம் ரெடி ஆகிடும். இது மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் இந்த ஆவி காட்டவே தேவையில்லை. இந்த மாவை இந்த வறுத்துட்டு செய்யும்போது கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக வரும். வெடிக்காது உங்களுக்கு. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு அச்சே தேவையில்லை உங்களுக்கு. இந்த மாதிரி கையாலையும் பின்னலாம். கையால் பின்னிட்டு என்ன பூர்ணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பூர்ணத்தை அது உள்ள வச்சு, மோதகம்னு சொல்லுவாங்க, தேங்காய் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, அது மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் விருப்பம்தான். என்ன மாதிரி வேணாலும் செய்கிறது உங்களோட விருப்பம்தான். இந்த வறுத்துட்டு இந்த மாவை இது மாதிரி செய்யும்போது ஆவி காட்டி எடுக்கும்போது அதை ஜலிக்கணும், அப்புறம் கட்டியாக இருக்கும், அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும்போது விண்டு போகாமலும் இருக்கும். நான் ஒரு தட்டு செஞ்சு எடுத்து பாத்திரத்தில் வச்சு எடுத்துட்டேன். 2வது தட்டையும் செஞ்சு எடுத்து இது மாதிரி பாத்திரத்தில் எடுத்துட்டேன். இதை பாருங்க, பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது கொழுக்கட்டை. ஒன்று கூட விண்டு போகலை, உடையாமல் வரும். 2 தட்டையும் எடுத்துட்டேன். இது மாதிரி வச்சு எடுத்துட்டேன். தண்ணி நல்லா சூடானதுன்னு தான் நீங்கள் வைக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.